கவனிமா மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பார்த்தோமா SLMW. இப்போ எப்படி டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்றதுன்னு பார்த்தோம். லைக் பை டெப்ரிசியேஷன் பை டெப்ரிசியேஷன் பை டெப்ரிசியேஷன் பை டெப்ரிசியேஷன். கரெக்டா? அசெட் அக்கவுண்ட்ல ஃபர்ஸ்ட் இயர் பை டெப், செகண்ட் இயர் பை டெப்ரிசியேஷன், தேர்ட் இயர் பை டெப்ரிசியேஷன். இது மாதிரி டெப்ரிசியேஷன் வருஷம் போட்டுட்டே போவோம். இந்த டெப்ரிசியேஷன் எடுத்துட்டு போயிட்டு P&L போட்டுருவோம். P&L சார்ஜ் பண்ணிடுவோம். இது ஒன் ஆஃப் த மெத்தட். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். சார் இந்த மெத்தடுக்கு பேர் வைக்கலாமா? வச்சிடலாம். டெப்ரிசியேஷன் இஸ் கிரெடிட்டட் டு அசெட் அக்கவுண்ட். டெப்ரிசியேஷன் இஸ் கிரெடிட்டட் டு அசெட் அக்கவுண்ட். அசெட் அக்கவுண்டா? அசெட் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்றது ஃபர்ஸ்ட் மெத்தட். இதுதான் நீ 12th படிச்சிருப்ப. கரெக்டா? செகண்ட் மெத்தட் ஆஃப் சார்ஜிங் டெப்ரிசியேஷன். Depreciation will not be credited to asset account. Depreciation அப்ப இந்த 1 lakhல இந்த depreciation போலனா first year balance will be 1 lakh, second year balance will be 1 lakh, third year balance 1 lakh, fourth year balance WDV method or SLM method asset value will be 1 lakh irrespective of the depreciation method. Asset value will remain same under the method when depreciation is not credited to asset account. See P&L டெபிட் ஆயிடும். P&L டெபிட் ஆவறது ஷோர். டு டெப்ரிசியேஷன் P&L டெபிட் ஆவறது ஷோர். கிரெடிட் ஆவறது எங்கன்றதா மேட்டர். சரி எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன் வருதா? பை P&L போட்டுருவியா? இங்க என்ன வரும்ன்றதா மேட்டர். இது நீ அசெட் அக்கவுண்ட்டுக்கே கிரெடிட் கொடுக்கலாம். டு அசெட் அக்கவுண்ட்னு போட்டு ஆர் செகண்ட் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஆல்ரெடி தெரியும்ல 20 20 20 20 20 சேம் அசெட் வேல்யூ வச்சுக்கோ. அசெட் வேல்யூ 1 lakh. செகண்ட் மெத்தட்ல போட்டு காட்டுறான். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல எப்படி போடுவ? 1 lakh 20 80 80 20 60 60 20 40 40 20 20 20 20 20 0 இப்படி தான போடுவ. என்ன மெத்தட்? where depreciation is credited to asset account. Second method where depreciation credited to depreciation reserve account or accumulated depreciation account or provision for depreciation account. எப்படி? depreciation is credited to depreciation reserve, accumulated depreciation or provision for depreciation. ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? asset account, provision for depreciation account. provision for asset வாங்கணும் போது asset value 1 lakh. first year depreciation வருமா? நார்மல் இந்த மெத்தட்ல எங்க கிரெடிட் கொடுக்குற? பை டெப்ரிசியேஷனா? இந்த இடத்துல டெப்ரிசியேஷன் பை தான், கிரெடிட் தான். ஆனா இந்த அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகாது. பை டெப்ரிசியேஷன் 20,000 பேலன்ஸ். நெக்ஸ்ட் இயர் ஓபனிங் பேலன்ஸ் வில் பி 20,000. இங்க 1 lakh டோட்டல் பேலன்ஸ். நெக்ஸ்ட் இயர் பேலன்ஸ் வில் பி 1 lakh. செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் அகைன் 20யா? பை டெப்ரிசியேஷன் 20. அப்ப 40 ஆயிடும். அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் 40. இங்க 1 lakh. அப்ப ஆஃப்டர் 4th இயர் இங்க 1 lakh தான் வேல்யூ. ஆஃப்டர் 5th இயர் ஓபனிங் 1 lakh தான். இங்க 5th இயர் ஓபனிங் என்ன தெரியுமா இருக்கும்? 20 plus 20 40யா? 40 will be இங்க ஓபன் ஆகும். 20 60 60 80. இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். 80 ஓபனிங் ஏன் வருமா? பிளஸ் 20 1 lakh. 1 lakh டெப்ரிசியேஷனா? இங்க அசெட் வேல்யூ எவ்வளவு இருக்கு? 1 lakh இங்க ஓபனிங் டெபிட்ல இருக்கு. இங்க அசெட் வேல்யூ இங்க இருக்கா? கரெக்டா? இங்க டெப்ரிசியேஷன் இந்த சைடு இருக்குமா? இப்போ ஆஃப்டர் 5th இயர்ல இங்க எடுத்து பேலன்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா பேலன்ஸ் 0. சார் எனக்கு வேற மாதிரி சொல்லுங்க சார். நல்லா சொல்றேன் கவனி. பேலன்ஸ் ஷீட் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், 5th இயர். அண்டர் ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? நீ படிச்ச தெரியுமா 12th அந்த மெத்தட்ல? ஃபர்ஸ்ட் இயர் பேலன்ஸ் வில் பி 80,000, 60,000, 40,000, 30,000, sorry 20,000, 0. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி 5th இயர். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும்? இது 1 lakh minus 20யா? 80. இது 80 minus 20 60. இது 60 minus 20 40. இது 40 minus 20 20. 20 minus 20 0. அப்ப வேல்யூ வில் பி 80 60 40 20 0. பட் அண்டர் டெப்ரிசியேஷன் மெத்தட்ல 1 lakh ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் 1 lakh, தேர்ட் இயர் 1 lakh, ஃபோர்த் இயர் 1 lakh, 5th இயர் 1 lakh. பட் liability சைடுல when we create provision for depreciation or depreciation reserve account,
depreciation will not be credited or will not be dealt through எந்த account asset account through போகாது. அது asset account அப்படியே இருக்கும், historical costலயே இருக்கும். அப்ப first year depreciation accumulated depreciation 20, second year accumulated depreciation 40, third year accumulation 60. இப்போ first year value பாத்தீங்கன்னா என்ன ஒரு net value, second year net value, third year net value, fourth year net value, fifth year net value same. புரியுதா புரியலையா? சோ இந்த இடத்துல அசெட் ஃபுல் வேல்யூல காமிச்சு அதுக்கான டெப்ரிசியேஷன் ஆப்போசிட் சைடுல காமிச்சிடுறேன். அப்ப இந்த மெத்தட் அசெட் சார் டெப்ரிசியேஷன் இஸ் கிரெடிட்டட் டு அசெட் அக்கவுண்ட், டெப்ரிசியேஷன் இஸ் கிரெடிட்டட் டு டெப்ரிசியேஷன் ரிசர்வ் அக்கவுண்ட். டெப்ரிசியேஷன் பேலன்ஸ் ஷீட், பேலன்ஸ் ஷீட் fixed asset, capital, liability, that is creditor, capital or liability, creditor or liability, fixed asset, current asset. Fixed asset shows a balance of 5 lakh, fixed asset shows a balance of, whether this 5 lakh is cost or WDV. இந்த 5 லட்சம் காஸ்டா இல்ல ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் கேட்டா உனக்கு சொல்ல தெரியுமா சொல்ல தெரியாதா? இந்த 5 லட்சம்ங்கிறது காஸ்டா, காஸ்ட்னா என்ன ஒரிஜினல் காஸ்ட்ல இருக்கா இல்ல ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் இந்த 5 லாக் வந்திருக்கா? எக்ஸாம்பிள் 10 லட்சத்துல இருந்து குறைஞ்சு 5 லாக்கா இல்ல வாங்குனதே 5 லாக்கா? பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து சொல்ல தெரியுமானா சொல்லலாம். when we charge depreciation to asset account, charge depreciation to, there will not be no provision on liability side. accumulated depreciation தனியா இருக்காது. அப்போ we are charging depreciation on WDV method, sorry credited to P&L, credited to asset account method. asset accountலயே குறைச்சு வந்துட்டேன் கரெக்டா? சப்போஸ் இதே 5 lakh இந்த பக்கம் provision for depreciation இருக்கு, creditor இருக்கு. அப்போ on the face of the balance sheet we can find that the asset is depreciation is not charging to the asset account, rather it is credited to provision for depreciation. சிம்பிளா சொல்லணும்னா ராஜா, 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அசெட் இருக்கும் சரியா? இந்த 1 லட்ச ரூபாய் அசெட்டை 90,000 ரூபாய் டெப்ரிசியேட் பண்ணி 10,000 ரூபாய் காட்டுறதுக்கு 1 லட்ச ரூபாய் இந்த பக்கம் அசெட் ஆகும், 90 ரூபாய் ஆப்போசிட் சைட்ல டெப்ரிசியேஷனாவும் காமிச்சா நம்ம பேலன்ஸ் ஷீட் கொஞ்சம் நாசுக்கா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கேவலமா காட்டும். 10,000 ரூபாய் ஒரு அசெட் இருக்குன்னு காட்டும். புரியுதா இல்லையா நான் என்ன சொல்றேன்ட்டு? நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1100 நோக்கியா மொபைல 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்ப, இதோட நீங்க வேல்யூ வந்து 200 ரூபாய். 1100 வேல்யூ நீங்க என்ன 200 ரூபாய். ஸ்டில் ஏதாவது ஒரு பிசினஸ் மேன் அந்த மொபைல வச்சிருந்தான்னு வச்சுக்கோ, அவன் 10,000 ரூபாய் அசெட் சைட்லயும் 9,800 லைபிலிட்டி சைட்லயும் காட்டுவான். இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், அவ்வளவுதான். பெட்டர் பிரசன்டேஷன்ல இப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அது பிரசன்டேஷன் நீ நினைக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது சரியா? சரி இப்பெல்லாம் காமிச்சு பேங்க்ல லோன் வாங்கலாம், அதெல்லாம் பண்ண முடியாது சரியா? சோ இந்த பக்கம் 100 லட்ச ரூபாய் அசெட், 99 lakhs liability depreciation, 1 lakh தான் அசெட் வேல்யூ எல்லாம் காமிச்சு என்ன பண்ண முடியாது? லோன் 100 lakhs காமிச்சு லோன் எல்லாம் கொடுக்க மாட்டான். அவ்வளவு பேங்க்காரன் முட்டாள் கிடையாது, அவன் காசை அவனுக்கு ஃப்ரீயா கொடுக்குறது. திஸ் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் சரியா? So depreciation WDV லயும் போடலாம். Depreciation can be charged using 2 methods, SLM, WDV. famous method. PU method தனி, production unit method தனி. இந்த ரெண்டு மெத்தட். SLM ல you can credit it to asset account or provision for depreciation. WDV method you can credit it to asset account or provision for depreciation account. PUM again you can credit it to asset account or provision for depreciation. This is method of calculating depreciation. This is method of accounting depreciation. சார் நம்மளுக்கு எக்ஸாம்ல என்ன சார் கேள்வி கேட்பான்? நம்மளுக்கு எக்ஸாம்ல இதெல்லாம் டச் பண்ணவே மாட்டோம். பட் இதுக்கான கான்செப்ட் டச் ஆகும். இதுல இருந்து தான் கோர் கான்செப்ட், இதுல இருந்து தான் டச் ஆகும். சார் என்ன கேள்வி கேட்பான் அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள் தான். 3 மிஷினரி, இவனுக்கு ஒரே ப்ராப்ளம், அது தவிர வேற எதுவுமே தெரியாது. ஒரு மிஷினரி முன்னாடியே வாங்கியிருப்பான், ஒரு மிஷினரி இப்போ வாங்குவான், இன்னொரு மிஷினரி லேட்டஸ்டா வாங்கியிருப்பான். அதுல இந்த 2வது மிஷினரியை வித்திருப்பான். 2வது மிஷினரியை find out the profit or loss, find out the closing balance, find out the depreciation. இதான் உனக்கு கேள்வி. இதை தவிர உனக்கு வேற கேள்வியே கேட்க தெரியாது டெப்ரிசியேஷன் சாப்டர்ல. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? சோ யூ நீட் டு
conceptually clear in calculating depreciation, in calculating WDV of each machine separately. மிஷின் அக்கௌண்ட் ஒன்று தான் ஓபன் பண்ணுவேன். அந்த மிஷின் அக்கௌண்ட்ல 3 மிஷின் இருக்கும். ஒரு மிஷின் வேற இடத்துல வாங்கி வேற இடத்துல வித்திருப்ப, இன்னொரு மிஷின் வேற இடத்துல வாங்கி வேற டைம்ல வித்திருப்ப. சி டைம் பேஸ்டு. கரெக்டா ஒரு மிஷின் 4 மாசம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 4 மாசம் டெப்ரிசியேஷன். இன்னொரு மிஷின் 1 வருஷமா வச்சிருக்கனா 1 வருஷம் டெப்ரிசியேஷன். அப்ப எத்தனை நாள் யூஸ் பண்றியோ, எத்தனை நாள் வச்சிருக்கியோ அத்தனை நாள். சி அசட்ட நல்லா கவனிங்க. அகைன் பேக் டு கான்செப்ட் தான் போகணும். டெப்ரிசியேஷன் என்னில இருந்து சார்ஜ் பண்ணணும். For example, 1/1 I am purchasing the asset. 1/1/2020 I am purchasing the asset. 1/2/2020 installation people came. இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறேன். இப்பெல்லாம் வீட்டுல டிவி வாங்கினா கூட இன்ஸ்டாலேஷன் கால் வரும். கரெக்டா? நான் ஒரு பெரிய மிஷினரி வாங்கியிருக்கேன். ஒரு மாசம் கழிச்சு 1/2/2020 the installation people came. They worked for somewhere around 15 days. On 15/2/2020 14/2 வச்சுப்போமே, 14/2/2020 மிஷினரி ரெடி ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறத்துல இருந்து. சரியா? பட் அஜா அசட்டோட மட்டும் கோரிலேட் பண்ணு, வேற எதோட கோரிலேட் பண்ணாத. சரியா? 1ஆம் தேதி அசட் தான் வாங்குறான், 14ஆம் தேதி அசட்டை ஓகே பண்றான். தட் இஸ் புட் டு யூஸ். சரி, ரெடி டு யூஸ். அசட் பர்ச்சேஸ்டு, installation started, installation completed. அப்ப installation completedனா ready for யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே போக 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 3 மாசம் கழிச்சு 15th மே 15ஆம் தேதி புட் டு யூஸ். மே 15ஆம் தேதி அசட் புட் டு யூஸ். அசட் தானே, அதுக்கு லிமிடெட் லைஃப் இருக்கும்ல. சோ 31st March 2021, 31st March 2022, 31st March 2023 asset become obsolete. சரியா? இப்போ எனக்கு ஒரு கேள்வி, என்னோட கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. என்னோட கொஸ்டின், டெப்ரிசியேஷன் எந்த டேட்ல சார்ஜ் பண்ணணும்? 1/1 பர்ச்சேஸ் பண்ண நீ இருந்தா பர்ச்சேசிங்ல இருந்து நீ தான் கொஸ்டின் ஆன் 1/10/2020 அசட் வாஸ் பர்ச்சேஸ்ட். நம்மளால 6 மாசத்துக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிடுவோம். அப்படிதானே கொடுத்துருப்பான் 12th கொஸ்டின். ஆன் 1/10 பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸ்ல இருந்து டெப்ரிசியேஷன். பட் இத்தனை ப்ராசஸ் இருக்கு அதுக்குள்ளேயே. இப்போ நான் டெப்ரிசியேஷன் என்னில இருந்து சார்ஜ் பண்ணணும், என்னி வரைக்கும் சார்ஜ் பண்ணணும். இதுவா புட் டு யூஸா? புட் டு யூஸ் பண்ணதுல இருந்தானே டெப்ரிசியேஷன். ரெடி ஃபார் யூஸ்னா என்ன? ரெடி ஃபார் யூஸ் புரியல. இன்ஸ்டால் பண்ணி ட்ரையல் பண்ணி பார்த்துட்டான். அதுக்கப்புறத்துல என்ன பண்ணலாம்? கவனி, இன்ஸ்டாலேஷன் பண்ணி ட்ரையல் பண்ணி பார்த்தாச்சு. அன்னில இருந்து டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணும். அப்ப இந்த டேட்டுங்கிற ஒரு ஆள் புட்டு யூஸ்ங்கிற, யாருமே சொல்ல, நானே சொல்றேன் புட்டு யூஸ்ங்கிற. ஏன்னா நான் அன்னில இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்ப அன்னில தானே பர்ச்சேஸ் டேட்டுங்கிறேன். நானே சொல்றேன் பர்ச்சேஸ் டேட். டெப்ரிசியேஷன் என்னில இருந்து சார்ஜ் பண்ணணும். ரெடி டு யூஸ், புட் டு யூஸ், பர்ச்சேஸ் டேட். ரெடி டு யூஸ், புட் டு யூஸ், பர்ச்சேஸ் டேட். ரெடி டு யூஸ், புட் டு யூஸ், பர்ச்சேஸ் டேட். 3 answers are correct. ரெடி டு யூஸ் கரெக்ட் தான், புட் டு யூஸ் கரெக்ட் தான், பர்ச்சேஸ் டேட் கரெக்ட் தான். ஆனா அண்டர் டிஃபரண்ட் சிச்சுவேஷன். என்ன சார் டிஃபரண்ட் சிச்சுவேஷன்? அண்டர் இன்கம் டாக்ஸ் பர்ச்சேஸ் டேட், அண்டர் அக்கவுண்ட்ஸ் ரெடி டு யூஸ், அண்டர் காஸ்டிங் புட் டு யூஸ். இப்போ நம்ம என்ன சாப்டர் படிக்கிறோம்? அக்கவுண்டிங் ரெடி ஃபார் யூஸ். பர்ச்சேஸ் டேட் தான் கன்சிடர் பண்ணணும் இன் கேஸ் ஆஃப், ஓகேவா? அங்க புட் டு யூஸ் கால்குலேட் பண்ணுவோம். பட் பர்ச்சேஸ் டேட்ல இருந்து டெப்ரிசியேஷன் கிடைக்கும். எந்த வருஷம் பர்ச்சேஸோ அது வருஷ கணக்குல போகும். சம் பர்ச்சேஸ் டேட் ஆல்சோ வில் பி கன்சிடர்ட். ஓகேவா? இந்த எக்ஸாக்ட் பர்ச்சேஸ் டேட் கிடையாது, பர்ச்சேஸ் டேட் கன்சிடர். இங்க நான் பர்ச்சேஸ் டேட் பார்க்க மாட்டேன். எங்க அக்கவுண்டிங்ல ரெடி ஃபார் யூஸ். கரெக்டா? காஸ்டிங்ல புட் டு யூஸ். நீ எத்தனை நாள் ஆக்சுவலா அதை யூஸ் பண்ணிருக்கியோ அத்தனை நாளைக்கு மட்டும் தான் டெப்ரிசியேஷன். அதுதான் யாரோடது? காஸ்டிங் ஸ்டைல். சரியா? சரி, அது டிஃபரெண்ட் இஷ்யூ. இப்போ asset value 1 lakh. The cost minus scrap value divided by number of years போடுவல்ல. இந்த காஸ்ட்னா என்னன்னு தெரியணும்ல. காஸ்ட்னா என்னன்னு தெரியணும்ல. சோ asset value 1 lakh purchase. அது எங்கே இருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும்ல. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவாயிருக்கு. கரெக்டா?
வீட்டுக்கு எத்தனை வரதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவாயிருக்கு. வீட்டுக்கு எத்தனை வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்தான் தெரியுமா, அவன் எனக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஏசி வாங்கினேன்னு வச்சுக்கோ, ஏசி 1,00,000 ரூபாய், அது வீட்டுக்கு எத்தனை வரதுக்கு 10,000 ரூபாய். நான் ஏதோ இந்த ஏசி வாங்கியிருக்கேன், அது 10,000 ரூபாய் செலவு. அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு காப்பர் எல்லாம் வாங்கி தர சொன்னா அது ஒரு 30,000 ரூபாய் செலவாயிடுச்சு. இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து அவன் ஃப்ரீ தான் இருந்தாலும் ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுத்துருக்கேன். 1 lakh plus 10 plus 10 plus 30, ஓகே 150 இன்ஸ்டாலேஷன். அவன் 15 நாள் இன்ஸ்டாலேஷன், அவனுக்கு செலவு தான் இந்த 10,000 ரூபாய். இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டான், ரெடி ஃபார் யூஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அந்த ஏசி ட்ரையல் பார்த்தான்ல, ட்ரையல் பார்த்ததுக்கு ஒரு 5,000 ரூபாய் செலவாயிருக்கு. அப்புறம் ஏசி ஓடிட்டு இருக்கும்போது ஒயிட் கலர்ல ஏசி இருக்கு, அதனால எனக்கு பிடிக்கல, அதனால அதை பிளாக் கலர்ல மாத்துறேன். ஸோ அதுக்கு பெயிண்டிங் சார்ஜஸ் ஒரு 2,000. சுவிட்ச் போர்டு வந்து ஏசி பக்கத்திலே வச்சுட்டாங்க, அதனால என்னால எட்டி போட முடியல, அதனால சுவிட்ச் போர்டு இழுத்து கீழே வைக்கிறேன். சுவிட்ச் போர்டு காஸ்ட் வந்து ஒரு 3,000. சுவிட்ச் போர்டு மாத்துறதுக்கு. எலக்ட்ரிசிட்டி பில் யூ ஃபார் யூசிங் த ஏசி இருக்குல்ல, அதுக்கு தனியா மீட்டர் வச்சுட்டேன், அது ஒரு 10,000 ரூபாய் எலக்ட்ரிசிட்டி பில். காஸ்ட் ஆஃப் த அசெட் என்னன்னு கேட்பான் எக்ஸாம்ல. காஸ்ட் ஆஃப் த அசெட் என்னன்னு கேட்பான். காஸ்ட் ஆஃப் த அசெட் எதுக்கு கேட்கறான், டு சார்ஜ் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்றதுக்கு காஸ்ட் என்னன்னு கேட்பான். எல்லாத்தையும் காஸ்ட் ஆட் பண்ணிடலாமா, அப்படியே ஆட் பண்ணு, ஆன்சர் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ, அவன் அப்படியே ஒரு குறுக்கால கோடு போட்டுருவான் பேப்பர்ல. சோ கிளியரே அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். என்னைக்கு டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கலாம், ரெடி ஃபார் யூஸ் ஆஸ் இன்டெண்டட் பை த மேனேஜ்மெண்ட். ஆஸ் இன்டெண்டட் மேனேஜ்மெண்ட் அந்த அசெட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைச்சானோ அன்னைக்கு ரெடி ஆனதுல இருந்து டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணோம். அப்போ எனி எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் அப் டு திஸ் பாயிண்ட், எனி எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் அப் டு திஸ் பாயிண்ட், ரெடி ஃபார் யூஸ் அப் டு திஸ் பாயிண்ட் will be added to the cost of the asset, will be added to the cost of the any expense after this point will be charged to P&L. அன்னைக்கே உள்ள விழுந்துரும், இது லேட்டர் டேட்ல உள்ள விழும். இந்த காஸ்ட் என்ன ஆகும், டிவைட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும். இதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணா அது எல்லாமே அன்னைக்கே டைரக்டா P&L, அப்பப்போ P&L போயிடும். அப்ப it will be charged to P&L, after this will be charged to P&L. காஸ்ட் எதுவும் காஸ்ட், வாங்கினது மட்டும் காஸ்ட் கிடையாது, வாங்கினது எடுத்துட்டு வர்றது, நீ அந்த சுவிட்ச் போட்டா அது ஓடுற வரையும் என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணிருக்கியோ, அந்த சுவிட்ச் போட்டா ஓடுற வரையும் என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணிக்கோ, எல்லா எக்ஸ்பென்ஸ் will be charged to அசெட் வேல்யூ. அசெட் வேல்யூ என்ன பண்ணிடணும், அப்ப காஸ்ட் நீ வாங்கினது 1,00,000 ரூபாய், எடுத்துன்னு வரதுக்கு 10,000 ரூபாய், 30,000 ரூபாய் காப்பர், அது சம் அதர் மெட்டீரியல்ஸ் ஃபார் இன்ஸ்டாலேஷன், இன்ஸ்டாலேஷன் ஃபீஸ் 10,000 ரூபாய், இந்த 50,000 ரூபாய் என்னது, இல்ல மொத்தமா 50,000 ரூபாய் இந்த டோட்டல். இந்த 20,000 ரூபாய் என்னது, பிளாக் பெயிண்ட், இது நீ அந்த டேட்டுக்கு ஆஃப்டர் யூசிங்ல நீ அடிக்கிற, அப்போ எனக்கு தேவை கிடையாது. இதே பெயிண்ட் இங்க அடிச்சிருந்தானா உண்டு, எனக்கு பிளாக் பெயிண்ட்ல தான் ஏசி வேணும்னு அவன் இன்டென்ட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ மேனேஜ்மெண்ட், அப்போ பிளாக் பெயிண்ட் என்ன பண்ணிடலாம், சார் பிளாக் பெயிண்ட்ல தான் எனக்கு ஏசி வேணும் இன்டென்ட் பண்றதே ஆஃப்டர் திஸ் டேட் தான் P&L கம்ஸ். அசெட் வாங்கும் போது எனக்கு பிளாக் கலர்ல தான் வேணும், சோ பிளாக் பெயிண்ட் அடிச்சிருங்கன்னு சொல்லி காஸ்ட் இன்கர் பண்ணியிருந்தானா will be added to the cost of the asset. Understand my emotion, என்னோட எமோஷன் புரியுது இல்ல. இந்த டேட்டுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் திடீர்னு யோசிக்கிறான், ஒயிட் கலர் ஏசி நம்மளுக்கு ராசி கிடையாது, சரியா, நம்மளுக்கு செவ்வாய் நீச்சத்துல இருக்கு, சிவப்பு கலர் ஏசியா மாத்தி கொடுன்னு ஏதோ எவனோ தான் வாஸ்து பிரகாரம் சொல்றான், என்ன பண்றான், சேவ் பெயிண்ட் அடிக்கிறான். அவனோட இன்டென்ஷன் எப்ப கிரியேட் ஆச்சு, ஆஃப்டர் ரெடி ஃபார் யூஸ். அப்போ ஒரு வாட்டி இன்டென்ட் பண்ணிட்டான், நீ திருப்பி இன்டென்ஷனை மாத்துவ. ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்க்கும்போது பிடிச்சிருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொன்னு பார்க்கும்போது பிடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் என்னைக்கு பிடிச்சிருக்குன்னு பிக்ஸ் பண்ணியோ அன்னி டேட் வரை என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆயிருக்கோ அதுதான். சோ ஃபர்ஸ்ட் டேட்ல நம்ம என்ன இன்டென்ஷன் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணா, ஒயிட் கலர் ஏசி, ஆஃப்டர் திஸ் டேட் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் பிளாக் மாத்தணுங்கிறோம், will be debited to P&L, காஸ்ட்ல வராது, அதுக்கு டெப்ரிசியேஷன் போடக்கூடாது, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் டெப்ரிசியேஷன் வராது. சோ அந்த அசெட்டை ஏத்தி அதை யூஸ் பண்ற வரையும் என்னென்ன, சரி ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ற வரையும் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இன்கர் ஆகுதோ தட் எக்ஸ்பெண்டிச்சர் will be charged to அசெட். அசெட் வேல்யூல என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். சார் ரிமோட் கவர் வாங்கியிருக்கேன் சார் ஏசிக்கு, எப்பப்பா வாங்கினா, அசெட் வாங்கும் போதே வாங்கிட்டு வந்துட்டேன் சார், காஸ்ட் ஆஃப் த அசெட்ல ஆட் பண்ணிடு. சார் ஆஃப்டர் த டேட் யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ரிமோட் அழுக்காகுதுன்னு ஒரு கவர் வாங்கி போட்டேன் சார், P&L கம்ஸ். ஏன்னா பீரியட் முக்கியம், நேச்சர் முக்கியம். அப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் காஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் டைம், பேஸ்ட் ஆன் when you are incurring expense. இந்த இடத்துல இன்கர் பண்ணா எக்ஸ்பென்ஸ் will be charged to P&L, இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் இன்கர் பண்ணா charged to P&L, இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் charged பண்ணா charged to P&L. அப் டு ரெடி ஃபார் யூஸ் மட்டும் தான் அசெட் வேல்யூல ஆட் பண்ணணும். ஒன்னு டைம், செகண்ட் திங் நேச்சர், செகண்ட் திங் சார் இந்த பீரியட்ல கம்ப்ரஸர் போயிடுச்சு, வேற கம்ப்ரஸர் மாத்துறேன், ஏசி கம்ப்ரஸர் போயிடுச்சு, நான் வேற ஒரு ஏசி கம்ப்ரஸர் வாங்கி மாத்துறேன்,
this is something capital expenditure, not repair. என்னது இது? capital expenditure. அப்ப நான் என்ன பண்ணலாம்? add to the cost of the asset. add to the cost of the asset. அப்ப timing alone is not a criteria, nature alone is not a criteria. when the nature, when the timing, அதான் மேட்டர். இந்த டைமிங்ல அந்த நேச்சரா இருக்கணும், இந்த டைமிங்ல வேற நேச்சரா இருந்தாலும் will not be P&L. நான் சொல்றது புரியுதா? இந்த ரேட்டுக்கு அப்புறம் P&L னு சொன்னா, அதுவே இந்த ரேட்டுக்கு அப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நேச்சரா இருந்ததுன்னா அசெட் வேல்யூ தான். இந்த டேட்ல உள்ளது எல்லாமே அசெட் வேல்யூ தான். பட் இந்த டைம்லயுமே சம் ரெவென்யூ கான்செப்ட் இருந்துச்சுன்னா சார்ஜ் டு P&L. சரி, என்ன சார் ரெவென்யூ கான்செப்ட் புரியல. இந்த டைம்ல இந்த ஏசி இன்ஸ்டாலேஷனுக்கு என்னோட எம்ப்ளாயி ஒருத்தன பக்கத்துல இருக்க சொல்லியிருக்கேன். நீ உன் வேலையை பார்க்க வேணாம், இவன் ஒழுங்கா ஏசியை மாற்றானான்றதை மட்டும் பாருன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த ஒரு மாசம், அந்த 15 நாள் he spent his own time or work time with AC installation. அப்ப அந்த ஒரு மாச காஸ்ட் அந்த அசெட்ல ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ண கூடாது. whether you are installing AC, whether you are not installing AC, you will be paid. அந்த எம்ப்ளாயி will be paid தானே. பட் அந்த எம்ப்ளாயி காஸ்ட் will not be added to the cost of the asset. that will be charged to P&L. even this period you will may incur என்ன expenditure? revenue expenditure. that expenditure will be revenue தான். it is not that இந்த பீரியட் ஃபுல்லா கேபிட்டல், அந்த பீரியட் ஃபுல்லா ரெவென்யூ, அப்படி கிடையாது. இந்த பீரியட்ல இன்கர் பண்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் will be added to the cost. இந்த பீரியட்ல இன்கர் பண்ற ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் will be charged to P&L. இந்த பீரியட்ல இருக்கிற ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் P&L தான். அந்த பீரியட்ல சம் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ற that is qualified as என்ன எக்ஸ்பெண்டிச்சர்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். that will be added to the cost. சார் எப்படி சார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குவாலிஃபை பண்ண முடியும்? அதோட பெனிஃபிட் இஸ் நாட் லிமிட்டட் டு தட் இயர். அதோட பெனிஃபிட் இஸ் நாட் லிமிட்டட் டு தட் இயர். அப்போ ஓவர் தி பீரியட் கிடைக்குதுன்னு அர்த்தமா? அப்போ அசெட் வேல்யூல ஆட் பண்ணும். கம்ப்ரசர் கம்ப்ரசர் அந்த மந்த் எந்த இயர் எண்ட் வரைக்கும் தான் is expected to be for more than one accounting period. that will be qualified as capital expenditure. so எதெல்லாம் ஆட் பண்ணனும், எதெல்லாம் மைனஸ் பண்ணனும்ன்றது based on nature, based on timing. not only on timing, not only on nature. இந்த பீரியட்ல இருக்கிற நேச்சர், இந்த பீரியட்ல இருக்கிற நேச்சர். புரியுதா ராஜா? இது அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்றது கன்வே ஆகுதா? சரி சார். when should depreciation cease? when should depreciation cease? when asset is sold. your answer is 10% correct. மீதி 90% சொல்லுன்னு தான் கேட்பேன். மீதி 90% உனக்கு ஸ்கோப் தர சொல்லு. 10% கரெக்ட். ரெண்டே சிச்சுவேஷன். asset depreciation will be ceased. cease இதுனா என்ன? ஸ்டாப். cease இதுனா என்ன ராஜா? ஸ்டாப். எப்ப depreciation சார்ஜ் பண்ண கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், when asset is held for sale. when asset is held for sale. when asset is held for sale. held for sale, not only sold. sold விக்கணும்னு அவசியமே கிடையாது. held for sale ன்னு எடுத்து வச்சுட்டேன். held for sale என்ன? இன்னில் அந்த அசெட்ல இருந்து இனிமேல வர போற பெனிஃபிட் will not be through its continuing use, will be through its sale. எப்படி? ஒரு அசெட்ல இருந்து எனக்கு வர போற பெனிஃபிட், இப்போ இந்த அசெட்ல இருந்து எனக்கு எப்படி பெனிஃபிட் வந்துச்சு? ஒரு ஏசில இருந்து எனக்கு எப்படி பெனிஃபிட் வந்துச்சு? through its continuing use. ஒரு பீரோல இருந்து எப்படி எனக்கு பெனிஃபிட் வருது? through its continuing use. ஒன்ஸ் அந்த அசெட் நான் யூஸ் பண்ண முடியாது, என்னால யூஸ் பண்ண முடியல அப்படின்னு இப்படி ஓரமா எடுத்து வச்சுட்டா will not be used. அப்போ அந்த அசெட்ல இருந்து எனக்கு எப்படி பெனிஃபிட் கிடைக்கும்? வித்தாதான் கிடைக்கும். அப்போ when asset benefits derived through sale, that is called held for sale. held for sale நீ கிளாசிஃபை பண்ணிட்டீனா, when asset is classified as held for sale, depreciation should cease. second part, when asset is disposed. disposed na either sold, either abandoned, either scrapped, anything is called disposed. புரியுதா ராஜா? இந்த சிச்சுவேஷன்ல தான் என்ன ஆகும்? depreciation should cease. அசட் வித்துட்ட held for sale வரும் ஆர் டிஸ்போஸ்ல வரும். held for sale ன்னு எடுத்து வச்சுட்ட அப்படின்னா அதோட பெனிஃபிட் இனிமேல் நீ அதோட யூஸ் பண்ணி அதோட பெனிஃபிட் டெரைவ் பண்ண போறது இல்ல. அதுக்கு பதிலா வித்து அதுல இருந்து பெனிஃபிட் டெரைவ் பண்ண போற. கரெக்டா? அப்படின்னா அது என்னவா எடுத்து வச்சுக்கணும்? held for sale. இது இந்த இடத்துல எல்லாம் நீ என்னத்தை டிபார்ட்டிடணும்? depreciation சார்ஜ் பண்றத நிப்பாட்டிடணும். சார்ஜ் பண்றத நிப்பாட்டிடணும். ஸ்டாப் பண்றத நிப்பாட்டிடணும். சீஸ்னா என்ன? சீஸ்னா என்ன? ஸ்டாப். சி கவனி, அடுத்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். டெப்ரிசியேஷன் மெத்தட் புரிஞ்சுக்கிட்டியா?
whatever we studied up to this point is a long footwork. என்னது இது வந்து மார்க் கிடைக்காது, பட் இது இல்லாம மார்க் எடுக்க முடியாது. அது மாதிரி தான். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின்ல காஸ்ட் பத்தி கொடுத்துட்டே இருப்பான். இதுல எந்தெந்த காஸ்ட் மட்டும் அசெட் காஸ்டா எடுத்துக்கணும், எதெல்லாம் P&L போடணும்னு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு தெளிவுபடுத்தியாச்சா? என்னது சொன்ன? up to ready for sale will be added to the cost of the asset, remaining of it will be charged to P&L. Up to the point ready for sale, ready for use will be charged, will be added to the cost. After that charged to P&L. ஆனா டெபிட் பண்ணு, எங்க டெபிட் பண்ணு? அசெட்ல டெபிட் பண்ணாத, P&L டெபிட் பண்ணு. ரெடி ஃபார் யூஸ் ஐயும் அசெட்ல டெபிட் பண்ணு. ரெண்டுமே எக்ஸ்பெண்டிச்சர் தான், எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் தான். எங்க டெபிட் பண்றோம்ன்றதான் மேட்டர். P&L டெபிட் பண்ணிரு, அசெட்ல டெபிட் பண்ணாத. ஆஃப்டர் ரெடி ஃபார் யூஸ், பிஃபோர் ரெடி ஃபார் யூஸ், ஆஃப்டர் பர்ச்சேஸ்னா அசெட்ல டெபிட் பண்ணு. சரியா? இதான் மேட்டர் கான்செப்ட். ரெடி ஃபார் யூஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? சம்டைம் கொஸ்டின்ல கொடுத்துருப்பான் பர்ச்சேஸ் டேட், ரெடி ஃபார் யூஸ், புட் டு யூஸ்னு. நம்மளால என்ன பண்ணுவோம்? புட் டு யூஸ் தான் பெட்டரா இருக்கும், அங்கேயும் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுவோம். கரெக்ட், ஆஸ் பர் காஸ்டிங். பர்ச்சேஸ் டேட் தான் கரெக்டா இருக்கும், அங்கேயும் சார்ஜ் பண்ணுவோம். கரெக்ட், ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ். ரெடி ஃபார் யூஸ் தான் கரெக்ட் ஆஸ் பர் அக்கௌண்டிங், பினான்சியல் அக்கௌண்டிங். இப்போ இதெல்லாம் ஃபுட் ஒர்க் பார்த்துட்டு வந்துட்டோம். உனக்கு கொஸ்டின் என்ன கேட்பான் நம்ம பையன்? எங்க கேள்வி கேட்பான்? asset sold, find out profit or loss. Asset sold, find out profit or loss. Assume கட்டில் இல்ல, டைம்லைன் 1/4/2019, 1/4/2019, 31/3/2020, 31/3/2021, 31/3/2022, 31/3/2023. இது மாதிரி போயிட்டே இருக்கலாம். நம்ம இதோட நீ படிப்போம். சரி, அசெட் பர்ச்சேஸ்ட், புட் டு யூஸ், ரெடி ஃபார் யூஸ் ஆன் திஸ் டே, வேல்யூ 1 lakh, 5 years useful life, 1 2 3 4 5 years useful life. Asset purchased for 1 lakh, 5 year useful life, 20,000 depreciation வருமா 5 வருஷம்னா under SLM method. அப்போ வேல்யூ ஆன் திஸ் டேட் எவ்வளோ? 60/40 போட்டு வந்துருவேன். கரெக்டா? கொஸ்டின் என்ன கேட்பான்? WDV வச்சுக்கோ. என்னது வச்சுக்கோ? 20% depreciation வச்சுக்கோ. WDV method of depreciation, percentage 20%. Asset sold on 31/3/2022 for 60,000 சொல்லிடுவோம். நான் வாங்கினது 5 வருஷம் யூஸ் பண்ணலான்னு தான். நம்ம எல்லாமே ஒரு 10 வருஷம் வச்சுக்கலான்னு தான் வாங்குவோம். பட் ஃபியூச்சர்ல போகும்போது தான் அந்த அசட்டோட ஒரிஜினல் குவாலிட்டி தெரியும். நம்ம அதனால என்ன பண்ணிடுவோம்? அந்த அசட்டை தூக்கி போட்டுருவோம். கரெக்டா இல்லையா? சேம் வே நம்ம அந்த அசட்டை ஒரு 5 வருஷம் வச்சுக்கலான்னு வாங்குறோம். பட் இந்த டேட்ல 31/3/2022 அன்னைக்கு இந்த அசட் நல்லா இல்ல, சரியில்லை அப்படின்னா நம்ம அசட்டை கழட்டி விட்டுலாம்னு நினைப்போம். நான் அசட்டை சொன்னேன். கரெக்டா? சோ அந்த அசட்டை வித்துட்டு வேற ஒரு அசட் வாங்கிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் முடிவு பண்ணி அசட்டை வித்தாச்சு. ஃபார் எவ்வளவுக்கு? 60,000 ரூபாய்க்கு. என்னைக்கு? 31/3/2022. சி, ரொம்ப சிம்பிள். இந்த அசட்டை 31/3/2022 அன்னைக்கு வித்திருக்க. இதுல இருந்து உனக்கு வித்த அன்னைக்கு சேல் வேல்யூ கிடைச்சிருக்கும். இது ப்ராஃபிட்டா லாஸான்னு. the benefit derived and the remaining the sale value profit போட்டுரு. the benefit derived என்னது? the benefit derived through its continuing use. see, 60,000 எனக்கு பெனிஃபிட் தான். இத்தனை நாள் யூஸ் பண்ணதும் எனக்கு பெனிஃபிட் தான். இத்தனை நாள் யூஸ் பண்ணது through its continuing use பெனிஃபிட் கிடைச்சது. இப்போ ஒரு பெனிஃபிட் கிடைக்க போது through its sale. through its sale எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குது? 60,000 ரூபாய். கண்டினியூங் யூஸ்ல எவ்வளவு பெனிஃபிட் கிடைச்சதுன்னு பாரு. நீ எவ்வளவு செலவு பண்ணன்னு பாரு. ப்ராஃபிட் ஆர் லாஸ் கணக்கு போட்டுருவியா? முடிஞ்சிச்சா? இப்ப 60,000 ரூபாய் உனக்கு through its sale கிடைச்சிருக்கு. கண்டினியூங் யூஸ் 1 second to 3rd இயரா? அப்ப இங்க ஒரு 20, இங்க ஒரு 20, இங்க ஒரு 20 டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிருப்பியா? அப்ப through its use எவ்வளவு டெப்ரிசியேஷன் எடுத்திருக்க? through its use எவ்வளவு பெனிஃபிட் டெரைவ் பண்ணிருக்க? 20. 1 லட்சம் வாங்கின ஃபர்ஸ்ட் இயர் 20,000 தானே பெனிஃபிட் டெரைவ் பண்ணிருக்க. செகண்ட் இயர் 20. அப்ப through its use 60,000 ரூபாய் பெனிஃபிட். through its sale எவ்வளவு பெனிஃபிட்? அப்ப மொத்தமா எவ்வளவு இன்கர் பண்ண? 20,000 ப்ராஃபிட். இதை நீ இப்படி சொல்ல மாட்டேன். எப்படி தெரியுமா சொல்லுவ? 1 lakh asset value minus depreciation 20 20 20 60, 40,000 book value, sale value 60,000, profit 20,000 சொல்லுவ.
இது உங்க கணக்கு, நம்ம கணக்கு அப்படி கிடையாது. த்ரூ இட்ஸ் கண்டினியூங் யூஸ் எவ்வளவு பெனிஃபிட் டிரைவ் பண்ண, த்ரூ இட்ஸ் சேல் எவ்வளவு பெனிஃபிட் பண்ண, யூ இன்கர்ட் காஸ்ட் எவ்வளவு. காஸ்ட் இஸ் 1 lakh, இது மாற போறது கிடையாது, பாஸ்ட் ஈவென்ட். த்ரூ இட்ஸ் யூஸ் எவ்வளவு டிரைவ் பண்ணிருக்க 60. த்ரூ இட்ஸ் சேல் எவ்வளவு கிடைச்சிருக்கு 60. 60 plus 60 பெனிஃபிட் எவ்வளவு ரிசீவ்டு, சேல் சோல்டு, பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளவு 1 lakh, அப்ப 20,000 எக்ஸெட்ரா. சப்போஸ் த்ரூ இட் சேல்ஸ் வெறும் 20,000 தான் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோ, வித்தனால எவ்வளவு தான் கிடைச்சிருக்கு 20,000. த்ரூ இட் சேல் 20,000, த்ரூ இட்ஸ் யூஸ் 60,000, அப்ப டோட்டல் பெனிஃபிட் டிரைவ்டு வாட், 60 plus 20 80,000. how much cost you have incurred, அப்ப 20,000 is loss. அதை நீ எப்படி தெரியுமா சொல்லுவ, 1 lakh asset value minus cost is 60,000, 40,000 is book value அப்படின்னு சொல்லுவ. கரெக்டா? ஆமா, இங்க 20 போய் இந்த இடத்துல என்னவா இருக்கும் 80 இருந்திருக்கும், 20 போய் இந்த இடத்துல என்னவா இருந்திருக்கும் 60 இருந்திருக்கும், 20 போய் என்னவா இருந்திருக்கும் 40. பட் யூ ஹவ் சோல்டு ஃபார், அப்ப 20,000 ரூபாய் லாஸ். டெப்த் கான்செப்ட் புரியுதா? கண்டினியூயிங் யூஸ் த்ரூ இட்ஸ் கண்டினியூயிங் சேல். அப்போ இப்ப இந்த 40,000 இஸ் வாட் சார், இந்த 40,000 என்ன சார், இது நீ இன்கர் பண்ண காஸ்ட், இது த்ரூ கண்டினியூயிங் யூஸ் நீ டெரைவ் பண்ண போக டெரைவ் பண்ணாம எவ்வளவு வச்சிருக்க, அப்ப நீ எவ்வளவு டெரைவ் பண்ணணும் இன்னும், இந்த 40 ஃபியூச்சர் பீரியட்ல யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணலாம், அப்படி இல்லனா வித்தும் டெரைவ் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோ, ஃபர்ஸ்ட் இயர்ல நீ இன்கர் பண்ண காஸ்ட் 1 lakh, ஃபர்ஸ்ட் இயர் இந்த டேட்ல நீ நிக்கிற, அப்ப நீ என்ன நினைப்ப, இன்னும் நம்ம 1 lakh பெனிஃபிட் டெரைவ் பண்ணணும்னு நினைப்ப. ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, 20,000 ரூபாய் பெனிஃபிட் டெரைவ் பண்ணிட்ட, இன்னும் டெரைவ் பண்ணாம எவ்வளவு இருக்கு 80,000 இருக்கு. 20,000 டெரைவ் பண்ணி முடிச்சிட்ட, முன்ன டெரைவ் பண்ணாம எவ்வளவு இருக்கு 80,000. ரிமைனிங் 4 இயர்ஸ்ல 80,000 டெரைவ் பண்ணிடணும், த்ரூ இட்ஸ் யூஸ் நினைச்சிருக்க. சோ யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இயரும், அங்க ஒரு 20 யூஸ் பண்ண டெரைவ் பண்ணிட்ட, சோ ரிமைனிங் 60. அதுக்கப்புறம் ஒரு 20 யூஸ் பண்ணிட்ட, ரிமைனிங் 40. 31/3/2022 அன்னைக்கு என்ன நினைப்ப, ஃபியூச்சர்ல இந்த ஃபியூச்சர்ல டெரைவ் பண்ணணும்னு நினைப்ப. எப்படி டெரைவ் பண்ணலாம், யூஸ் ஆர் சேல். ஆனா இந்த டேட்ல யூ ஹேவ் டிசைடட் நாட் டு யூஸ் தி அசெட் ஃபார் ஃபியூச்சர், அப்ப யூ ஹேவ் டிசைடட் டு செல் இட். அப்ப இதுல இருந்து இந்த மேல எப்படிதான் சம்பாதிக்கணும், வித்தாதான் சம்பாதிக்க முடியும். அப்ப வித்து எவ்வளவு சம்பாதிக்கணும் 40. ஏன்னா 1 lakhல இது டெரைவ் பெனிஃபிட் பண்ணி பண்ணாத பெனிஃபிட் 40, ஃபியூச்சர்ல இவ்வளவு டெரைவ் பண்ணணும். நீ இப்போ 30 பெனிஃபிட் டெரைவ் பண்ணனா 10 லாஸ், 60 பெனிஃபிட் டெரைவ் பண்ணனா 20 ப்ராஃபிட். கரெக்டா? அப்ப this 40 is called carrying amount. என்னது கேரிங் அமௌண்ட்? பேலன்ஸ் ஷீட்ல எந்த வேல்யூல கேரி ஆயிருக்கோ அந்த அமௌண்ட் பேரு கேரிங் அமௌண்ட், ஆர் புக் வேல்யூ, ஆர் WDV on 31st March 2022. This 40,000 is what? Carrying amount or book value or WDV on 31/3/2022. This 60,000 is what? Carrying amount on 31/3/21 or book value on 31/3/21 or WDV on 31/3/2021. சார் இந்த WDV உங்க கண்ணுக்கு ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் தெரியக்கூடாது, இந்த ஃபியூச்சர்ல டெரைவ் பண்ண போற பெனிஃபிட்னு தெரியணும். இந்த 80 இந்த கண்ணுக்கு எப்படி தெரியுமா தெரியக்கூடாது, 120 100 minus 20 80 தெரியக்கூடாது. இன்னும் ஃபியூச்சர்ல ஃபியூச்சர் இயர்ஸ்ல 80,000 பெனிஃபிட் டெரைவ் பண்ணாம வச்சிருக்கேன் அப்படின்னு தான் தெரியும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல உனக்கு எவ்வளவு டெரைவ் பண்ணாம வச்சிருக்கேன்னு தெரியுது. சரி யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணிக்கலாம்னா 20,000 டெப்ரிசியேஷன் போடுவேன், இங்க 20 ஆயிடும், இன்னொரு 20,000 டெப்ரிசியேஷன் போடுவேன், 0 ஆயிடும். அப்ப நீ எவ்வளவு இன்கர் பண்ணியோ அவ்வளவு பெனிஃபிட் டெரைவ்டு, முடிஞ்சு போச்சு. பட் இந்த சிச்சுவேஷன்ல உன்னால அந்த அசெட்டை யூஸ் பண்ண முடியாது, அப்ப யூ ஹேவ் டிசைடட் டு செல் பண்ணாலும் அந்த பெனிஃபிட் நீ எவ்வளவு டெரைவ் பண்ணும் 40 டெரைவ் பண்ணும். சரி என்னால டெரைவ் பண்ண முடியல சார், எனக்கு 25 தான் சார் வித்திருக்கேன், அப்ப 15,000 லாஸ் புக் பண்ணு, அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். அப்ப உன்னோட வேலை என்ன தெரியுமா, எந்த டேட்ல அசெட்டை வித்திருக்கானோ அந்த டேட் அன்னைக்கு கேரிங் அமௌண்ட் ஆர் புக் வேல்யூ ஆர் WDV கண்டுபிடிக்கணும். எப்படி? எந்த டேட்ல அசெட்டை வித்தானோ அந்த டேட் அன்னைக்கு அந்த அசெட்டோட கேரிங் அமௌண்ட், புக் வேல்யூ ஆர் WDV. அப்படின்னா என்ன, ரிமைனிங் டிரைவ் பண்ணாத பெனிஃபிட் எவ்வளவுன்னு கண்டுபிடி. அப்ப ரிமைனிங் டிரைவ் பண்ணாத பெனிஃபிட் எப்படி கண்டுபிடிப்ப, நான் இன்கர் பண்ணது மைனஸ் டிரைவ் பண்ணது, ரிமைனிங் டிரைவ் பண்ணாதது. அப்ப நான் இன்கர் பண்ணது 1 lakh, 20 டிரைவ் பண்ணது 60, ரிமைனிங் 40. ஆர் 1 lakh ஃபர்ஸ்ட் இயர் 20 போக 80, செகண்ட் இயர் 20 போக 60, தேர்ட் இயர் 20 போக 40, ரிமைனிங் டிரைவ் பண்ணாத பெனிஃபிட் 40, த்ரூ சேல் 20, அப்ப ரிமைனிங் 20 அன்டிரைவ்டு பெனிஃபிட், தட் இஸ் கால்டு லாஸ். That is called loss. இதுதான் கான்செப்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் when asset is sold. சார் ட்ரீட்மெண்ட் எப்படி சார், அது செப்பரேட்.
இது நான் நடத்தினது அசெட் சொல்றேன் என்ன கான்செப்ட் தான் நடத்தினேன். இது எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், எப்படி கால்குலேஷன் சொல்லி கொடுத்துட்டேன். கால்குலேஷன் சொல்லி கொடுத்துட்டேன். என்ன கால்குலேஷன்? ஒரே பாயிண்ட். என்னைக்கு வித்திருக்கானோ அன்னைக்கு ரேட் ஆஃப் சேல், அன்னைக்கு கேரிங் அமௌண்ட், மூணுமே ஒண்ணுதான். அதை கண்டுபிடி. அத அவன் அந்த டேட்ல ஃபியூச்சர்ல டிரைவ் பண்ணிருக்கணும். த்ரூ இட்ஸ் யூஸ் ஆர் த்ரூ இட்ஸ் சேல். த்ரூ இட்ஸ் சேல் எவ்வளவு டிரைவ் பண்ணிருக்கான்னு கொடுத்துருப்பான் அவனே. த்ரூ இட்ஸ் சேல் எவ்வளவு டிரைவ் பண்ணிருக்கான்னு அவனே கொடுத்துருப்பான். டிஃபரன்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். புரியுதா ராஜா? சோ எந்த டேட்ல வித்திருக்கானோ அந்த டேட்ல யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வாட். சார் இப்போ இந்த டேட் கொடுத்துருக்கான் சார் 1/10/22 கொடுத்துட்டான் சார். 40,000 ஒரு 6 மாசம். அப்ப இன்னொரு 10,000 மைனஸ் ஆயிடுமா? அவ்வளவுதான். ஒரு 6 மாசத்துக்கு டெப்ரிசியேஷன் போட, அவ்வளவுதான். ஒரு வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் போடாம 6 மாசத்துக்கு மட்டும் டெப்ரிசியேஷன் போட இந்த இடத்துக்கு வந்துருவேன். இந்த இடத்துல உள்ள கேரிங் அமௌண்ட் ஆர் புக் வேல்யூ ஆர் டபிள்யூடிவி அதான சேல் டேட்டு. எல்லாமே கரெக்டா 31 மார்ச் அன்னைக்கு வித்திருப்பான்னு சொல்ல முடியாது. சேல் மேபி 110, 16, 18, 112 எந்த டேட்ல வேணா வித்திருப்பான். சோ 110 எடுத்துக்கிட்டா இந்த டேட்டுக்கு வந்துருவியா? எப்படி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் போட்டா இந்த டேட்டுக்கு வந்துருவேன். ஃபோர்த் இயர் போட்டா இங்க போயிடுவேன். அங்க போக கூடாது. 6 மாசத்துக்கு மட்டும் போடு. அப்ப இங்க இருந்து எத்தனை மாசத்துக்கு மட்டும் டெப்ரிசியேஷன் போட்டா போதும்? எத்தனை மாசத்துக்கு மட்டும் டெப்ரிசியேஷன் போட்டா போதும்? 6 மாசத்துக்கு எப்படி போடுவா? இங்க வேல்யூ எவ்வளோ? 40,000. அப்ப WD மெத்தட்ல 40,000 தானே டெப்ரிசியேஷன் போடணும். அப்ப 40,000 into 20%, 8,000. தட் இஸ் ஃபார் எத்தனை வருஷம்? 6 மாசத்துக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் கேட்டா என்ன வெறுப்பேத்தாத. 40,000 ரூபாய் இங்க வேல்யூ இருக்கா? WD மெத்தட்ல எதுல டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவ? WDவிலியா ஒரிஜினல் காஸ்ட்லியா? WDவி என்ன வேல்யூ இருக்கு? 40,000 ரூபாய் தானே. 40,000 ரூபாய்க்கு 20% டெப்ரிசியேஷன் 8,000 ரூபாயா? அதுவே தெரியுமா தெரியாதா? 4, 2, 8, 8,000 ரூபாய் டெப்ரிசியேஷன். 8,000 ரூபாய்ன்றது ஒரு வருஷத்துக்கா ஒரு மாசத்துக்கா? இங்க எத்தனை மாசத்துக்கு வேணும் உனக்கு? அப்ப into 1/2 or 6/12 போட்டா எவ்வளவு டெப்ரிசியேஷன்? 4,000. அப்ப 40,000 minus 4,000 ஆன்சர் 36,000 ரூபாய். இப்ப த்ரூ இட் சேல் பெனிஃபிட் வாஸ் 30,000. சரி, இப்ப இது சாரி இன் கேஸ் ஆஃப் SLM மெத்தட் 20 20 20. அப்ப 6 மாசத்துக்கு 10. அப்ப வேல்யூ will be what? 30,000. derived benefit 30,000 through it sale. profit or loss 0. புரியுதா இல்லையா? இதுதான் depreciation when asset is sold. depreciation concept in asset is sold. என்னைக்கு வித்திருக்கானோ அன்னைக்கு நீ என்ன கண்டுபிடிக்கணும்? புக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கேரிங் அமௌண்ட் ஆர் புக் வேல்யூ ஆர். அப்போ அந்த வேல்யூவோட மீனிங் என்ன? அந்த வேல்யூவோட மீனிங் என்ன? இட்ஸ் நாட் அசெட் காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் கிடையாது. அசெட் காஸ்ட்ங்கிறது நீ இன்கர் பண்ணது, அதுல நீ டெப்ரிசியேஷன்ங்கிறது நீ டிரைவ் பண்ண பெனிஃபிட், ரிமைனிங் அமௌண்ட்ங்கிறது அன்டிரைவ்டு பெனிஃபிட். அந்த அன்டிரைவ்டு பெனிஃபிட் நீ மேல எது மூலமா டிரைவ் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்ட? யூஸ் மூலமா வேணாமான்னு முடிவு பண்ணி சேல் மூலமா டிரைவ் பண்ணலாமான்னு பாத்துட்ட. சோ சேல் மூலமா எவ்வளவு கிடைக்குது? அன்டிரைவ் பெனிஃபிட் மைனஸ் சேல் மூலமா கிடைக்கிற பெனிஃபிட், ரிமைனிங் பெனிஃபிட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதிகமா பெனிஃபிட் டிரைவ் பண்ண த்ரூ இட் சேல்னா ப்ராஃபிட், கம்மியா பெனிஃபிட் டிரைவ் பண்ணா லாஸ். கரெக்டா? அண்டர்ஸ்டுடா? So accounting when asset is sold. Accounting when asset is sold. Start. ஏதோ ஒரு வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துருவியா? 2 பேலன்ஸ் brought down 40க்கு வந்துருவா. எப்படி? 100 minus 20 80, 80 minus 20 60, 60 minus 20 40 ன்னு ஓப்பனிங் பேலன்ஸ் 40. இந்த வருஷம் you have decided to sell the asset for 30,000. இந்த வருஷம் you have decided to sell the asset for after 1 year. After அப்ப ஓப்பனிங் it was 40யா? after during there ஒரு 20 benefit derive பண்ணிருப்பியா? அப்ப underived benefit எவ்வளவா இருக்கும்? 20. you have decided to sell it for 30. you have sold at the year end எவ்வளவு வித்திருக்க? 30,000 ரூபாய்க்கு. அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் எவ்வளவு? எப்படி ப்ராஃபிட் ஆர் லாஸ்? 10,000 ரூபாய். 20,000 ரூபாய் தான் அன்டிரைவ்டு பெனிஃபிட். எப்பனா ஓப்பனிங்ல 40,000 அன்டிரைவ்டு, அதுல ஒரு 20 டெரைவ் பண்ணிட்ட டு இட்ஸ் கண்டினியூயிங் யூஸ். அப்ப அன்டிரைவ்டு பெனிஃபிட் 20. இனிமேல் யூஸ் பண்ண வேணாம் முடிவு பண்ணிட்டா. அப்ப த்ரூ சேல் தான் பெனிஃபிட் டெரைவ் பண்ணோம். சேலால எவ்வளவு டெரைவ் பண்ணிட்ட? 20க்கு பதிலா 30. அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் will be 10. சரி, அக்கவுண்டிங் பாக்குறியா? 40. இந்த 40க்கு கணக்கு எழுத போறேன். இந்த 40க்கு பை டெப்ரிசியேஷன் 20.
ஃபார் தி இயர். கரெக்டா? பை பேங்க் அசெட் வித்தா ஏறுமா இறங்குமா? இறங்கும். அப்ப குறைச்சிரு பை பேங்க். எவ்வளவுக்கு வித்திருக்க? 30 ரூபாய். ப்ராஃபிட் ஆர் லாஸ் எவ்வளவு? முடிஞ்சு போச்சு. ஏன்னா P&L ப்ராஃபிட் இந்த சைடு வரணுமா? பை ப்ராஃபிட் ஆன் சேல். அப்போ அசெட் அக்கவுண்ட்ல பை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட்டா, அப்ப அசெட் அக்கவுண்ட்ல 2 P&L. இங்க பை P&L வந்துச்சுன்னா லாஸ். எக்ஸாம்பிள் 40 20 30 பாரு. இங்க பாரு, இத நிறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதனாலதான் அந்த கால்குலேஷனே போடணும். அன்டெரிவேட்டிவ் பெனிஃபிட் எவ்வளவு? ஃபார் இட்ஸ் கண்டினியூஸ் டெரிவேட்டிவ் பெனிஃபிட் எவ்வளவு? ஃபார் இட்ஸ் சேல் டெரிவேட்டிவ் பெனிஃபிட் எவ்வளவு? டோட்டல் டெரிவேட்டிவ் பெனிஃபிட் எவ்வளவு? 50. அன்டெரிவேட்டிவ் பெனிஃபிட் எவ்வளவு? டெரிவேட்டிவ் பெனிஃபிட் எவ்வளவு? ப்ராஃபிட். அந்த கால்குலேஷனே போட வேணாம். பை டிப்ரிசியேஷன் 20யா? சம் asset is sold for 15,000. இப்போ நம்மால் 10 எங்க போடுறதுன்னு யோசிப்போம். நம்மால் கண்டுபிடிச்சிருவோம். 40 minus 20 20 sold for 15 லாஸ் ஃபைன் கண்டுபிடிச்சிருவோம். லாஸ் டெபிட்டா கிரெடிட்டா அல்ல பேலன்சிங் பண்ணணுமே. ரொம்ப சிம்பிள். 40,000 ரூபாய் அன்டிரைவ்டு பெனிஃபிட். 20,000 பெனிஃபிட் derived through its continuing use. 15,000 ரூபாய் பெனிஃபிட் derived through its sale. Total benefit derived 35. derived underived benefit 40. அப்போ remaining 5 loss by P&L. simple. கரெக்டா ராஜா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இது என்ன மெத்தட்? ஃபர்ஸ்ட் மெத்தட். when asset is at WDV லே இருந்ததுனா, when asset is at WDV னா cost minus depreciation, cost minus depreciation, cost minus depreciation, cost minus depreciation. இதுலயே செகண்ட் மெத்தட் ஆஃப் சார்ஜிங் டெப்ரிசியேஷன். இதுலயே அசெட் WDV ல சேர்ந்தா இப்படி. அசெட் WDV னா WDV மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கிடையாது. அசெட் டெப்ரிசியேஷன் அசெட் அக்கவுண்ட்லயே கிரெடிட் பண்ணிட்டேன். வருஷம் பை டெப் போட்டுட்டு வந்துட்டேன். அப்ப 40 இருக்கா? ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட், 2 அசெட் வேல்யூ 40,000 இருக்குமா? 2 பேலன்ஸ் brought down 40 இருக்குமா? 2 பேலன்ஸ் brought down. இந்த டெப்ரிசியேஷன் சேல் எதுவுமே இதுக்குள்ள கொண்டு வராது. டெப்ரிசியேஷன் சேல் எதுவுமே. பை டிஸ்போசல் ஆஃப் அசெட் 40,000. இப்போ டிஸ்போசல் ஆஃப் அசெட் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவியா? 2 அசெட் 40,000. அதுல இப்படி போடக்கூடாது. பை டெப்ரிசியேஷன் 20,000 பை டிஸ்போசல் ஆஃப் அசெட் 20,000. லைக் இது அசெட்டோட 40,000 அன்டிரைவ்டு பெனிஃபிட், த்ரூ இட்ஸ் யூஸ் 20,000 பெனிஃபிட், த்ரூ அன்டிரைவ்டு பெனிஃபிட் எவ்வளவு? 20 பை டிஸ்போசல் இங்க என்ன வந்துரும்? 20. அப்ப அன்டிரைவ்டு பெனிஃபிட் த்ரூ இட்ஸ் யூஸ் எவ்வளவு? 20. அப்ப இத சேல் மூலமா டிரைவ் பண்ணு. பை பேங்க் 15, ரிமைனிங் 5 லாஸ். முடியுதா? அப்ப நான் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணி ரிமைனிங் வேல்யூ இருக்குல்ல, அந்த ரிமைனிங் வேல்யூ பேர் தான் புக் வேல்யூ. ரிமைனிங் வேல்யூ பேர் தான் கேரிங் அமௌண்ட். ரிமைனிங் வேல்யூ பேர் தான் WDV. அந்த அமௌண்ட் எங்க அனுப்பிச்சிரு? டிஸ்போசல் ஆஃப் அசெட் அக்கவுண்ட் அனுப்பிச்சிரு. அங்க போயிட்டு இது அன்டிரைவ்டு பெனிஃபிட் த்ரூ இட்ஸ் யூஸ் பண்ண முடியாம மிச்சம் இருக்கிற பெனிஃபிட் இது. அப்ப அது எது வழியா தான் இது சம்பாதிப்ப? சேல் மூலமா சம்பாதிச்சது இது. டிஃபரன்ஸ் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதை இன்னொரு அக்கவுண்ட்ல காமிச்சிடுறேன். சேம் ட்ரீட்மெண்ட் இங்க பாரு. 20 15 5 இத ஒரே அக்கவுண்ட்ல போட்டா நார்மல் அசெட் அக்கவுண்ட்லயே ஒர்க்க முடிக்கிற. இன்னொரு அக்கவுண்ட்ல போட்டா டிஸ்போசல் அக்கவுண்ட் போயிடும். அப்ப டிஸ்போசல் என்ன பண்ணுவேன்? இந்த வருஷத்துல யூஸ் மட்டும் அசெட் அக்கவுண்ட்ல வந்துரும். த்ரூ இட் சேல் எங்க வந்துரும்? டிஸ்போசல் அக்கவுண்ட். அப்ப யூஸ் பெனிஃபிட் மட்டும் இதுல போட்டு அன்யூஸ்ட் பெனிஃபிட் எவ்வளவு? 20. அது டிஸ்போசல் காமிச்சிரு. டிஸ்போசல்ல த்ரூ சேல் பெனிஃபிட் எவ்வளவுன்னு போடு. இது செகண்ட் மெத்தட். ஓகேவா? இப்போ நம்ம டெப்ரிசியேஷனை அசெட் அக்கவுண்ட்டுக்கும் கிரெடிட் பண்ணலாம், டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட்டுக்கும் கிரெடிட் பண்ணலாம். அசெட் அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணியிருந்தா டைரக்டா அசெட் அக்கவுண்ட்லயே வேலையை முடிக்கலாம், டிஸ்போசல் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி வேலையை முடிக்கலாம். டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட்லயே அகைன் அசெட் அக்கவுண்ட்லயும் வேலையை முடிக்கலாம், ஆர் டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் ஓபன் பண்ணியும் வேலையை முடிக்கலாம். சப்போஸ் இன்னொரு சிச்சுவேஷன் சொல்றேன் பாரு. உனக்கு இந்த கொஸ்டினை காம்ப்ளிகேட் பண்றதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவோம்? தேர் வாஸ் 2 அசெட் காஸ்ட் 80,000, ஒன் ஆஃப் தி அசெட் காஸ்டிங் 40,000 அப்படின்றோம். எப்படி? there are 2 assets 40 each. இந்த வருஷத்துக்கு 20,000 depreciation, இதுக்கு 20,000 depreciation. இதோட க்ளோசிங் வேல்யூ 20, இதோட க்ளோசிங் வேல்யூ 20. இத 15 க்கு sold 5 rupees loss. இது will be the benefit of 20,000 will be derived through its use. இது through its
சேல். கரெக்டா? இப்படி கொடுத்துருவோம். ஒண்ணுத்துக்கு இப்படி போட்டு அசட்டை கொண்டு முடிச்சல, அங்க அசட்டை கொண்டு முடியாது, அப்படியே போயிட்டு இருக்கும். என்ன வந்து தெரியுமா இங்க பார், ஓப்பனிங் பேலன்ஸ் வில் பி 40, சரி 80. பை டெப்ரிசியேஷன் இது ஒரு 20, இது ஒரு 20, 40. பை சேல் 15. பை P&L 5. ஏன் சார் பை P&L 15 5 சம்பந்தமே எல்லாம் போடுறீங்க? இதுக்கு மட்டும் பாரு, இந்த அசட் மட்டும் தானே வித்திருக்க, இந்த அசட் கண்டினியூ யூஸ் தானே இருக்கு. அப்ப இந்த அசட்டுக்கு மட்டும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அன்டிரைவ்டு 20, த்ரூ இட் சேல் எவ்வளவு கிடைக்குது 15. அப்ப அன்டிரைவ்டு பெனிஃபிட் 5. இந்த அசட்டுக்கு வேல்யூ எவ்வளவு இருக்கு? அப்ப பை பேலன்ஸ் பேரி டவுன் 20. அவ்வளவுதான். இதான் காம்ப்ளிகேட் பண்றதுக்கு கொடுப்போம். சேல் பண்றது அசட்டோட இன்னொரு அசட் என்ன பண்ணிடுவோம், கூட கொடுத்துருவோம். அந்த கூட கொடுத்திருக்கிறது அசட் அன்டிரைவ்டு பெனிஃபிட் இருக்குல்ல, தட் வில் பி யுவர் க்ளோசிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட் இயர் தட் வில் பி யுவர் ஓப்பனிங் பேலன்ஸ். சேல் பண்ற அசட்டுக்கு மட்டும்தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ், மீதி அசட் அப்படியே கொண்டு போயிடணும். காம்ப்ளிகேட் பண்றதுக்கு அவன் யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட். ரெண்டு அசட், அதுல ஒரு அசட் சோல்டு, இன்னொரு அசட் ரெண்டு அசட்ல இருந்து பெனிஃபிட் டெரைவ் பண்ற. மானிட்டரி டெர்ம்ஸ்ல பார்க்கணும். இங்க நோ எமோஷன்ஸ். அசட் வித்து போறதுனால உனக்கு எதாவது எமோஷன் இருக்கா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மானிட்டரி பெனிஃபிட்ல பாத்தீங்கன்னா ஒரு அசட்டை யூஸ் பண்ணி பெனிஃபிட் டெரைவ் பண்ற, இன்னொரு அசட்டை வித் பெனிஃபிட் டெரைவ் பண்ற. கரெக்டா? ஒரு அசட், இந்த அசட் சேல் பண்ணி பெனிஃபிட் டெரைவ் பண்ற, இந்த அசட்டை யூஸ் பண்ணி பெனிஃபிட் டெரைவ் பண்ற. அப்ப யூஸ் பண்ற நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணுவல, எடுத்துட்டு போ. சேல் பண்ற இந்த வருஷமே டெரைவ் பண்ணிடுறல, வித் P&L காமிச்சிரு ப்ராஃபிட் ஆர் லாஸ். அவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப நான் சொல்ல போறது இதுவரையும் பார்த்தது ஈஸி, இதெல்லாம் 12th நீ பார்த்தது தான். இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் கான்செப்சுவல். மேடம் கவனிங்க. தூக்கம் வருதா? டைம் ஆயிடுச்சா? ஒரு 5 நிமிஷம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பதி அசட் அக்கவுண்ட், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட். இன்டர் லெவல்ல கூட இதே சிச்சுவேஷன் இருக்கும். இன்டர் டைரக்டா பிகாம் முடிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த கான்செப்ட் தான் நடத்துவேன். அவங்களுக்கு ஏதோ தேவாமிர்தமா இருக்கும் இது சாப்பிட்டா. ஏன்னா இது அவங்களுக்கு தெரியாது, 12th படிச்சிருக்க மாட்டாங்க, காலேஜ்ல படிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அக்கௌண்ட் வந்து அக்கௌண்டா பார்க்க கூடாது, அது நம்ம எமோஷன் உள்ள அட்டாச் ஆயிடணும். சரி, அப்பதான் அந்த சாப்டர் நம்மளுக்கு புரியும். இப்போ அசட் அக்கௌண்ட் தனியா, டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் தனியா நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா, அசட் வேல்யூ வில் பி கேரிட் அட் என்னது, அசட் இதுலயே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் கழிச்சு 1 lakh, செகண்ட் இயர் கழிச்சு 1 lakh, தேர்ட் இயர் கழிச்சு 1 lakh, ஃபோர்த் இயர் கழிச்சு 1 lakh, ஃபிஃப்த் இயர் கழிச்சு 1 lakh. அப்ப அட் தி எண்ட் ஆஃப் தி அசட் வேல்யூ வில் பி 1 lakh. கரெக்டா? எத்தனை வருஷம் கழிச்சாலும் அந்த வேல்யூ வில் பி. அப்ப தேர்ட் இயர் 1 lakh. சரி, எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் சும்மா 20 20 20 போக வித்துட்டுற மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமா? ஆஃப்டர் தேர்ட் இயர், அப்ப ஆஃப்டர் தேர்ட் இயர் that is fourth year start, value will be, suppose fifth year start னு எழுதுனால value 1 lakh தான். ஏன்னா asset will be carried at original cost. ஏன்னா depreciation தனியா ஒரு அக்கவுண்ட் போய் ஃபர்ஸ்ட் இயர் நான் என்ன பண்ணிருப்பேன், depreciation 20 போட்டு 20 பேலன்ஸ் 20 பிளஸ் செகண்ட் இயர் 20, தேர்ட் இயர் 20. இது லைக் திருப்பதி உண்டியல் மாதிரி. இந்த அக்கவுண்ட் இஸ் லைக் திருப்பதி உண்டியல்ல நீ மாசம் மாசம் என்ன பண்ணிக்கிட்டே இருப்ப, காசு போட்டுட்டே. ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு 20,000 பேலன்ஸ் 20,000, செகண்ட் மாசம் இன்னொரு 20,000 போடுற. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் உண்டியல்ல? எப்படி 20 ஆல்ரெடி போட்டது, இப்போ ஒரு 20 போட்டு 40. தேர்ட் இயர்ல திருப்பதி உண்டியல்ல ஒரு 20, அப்ப 60,000 ரூபாய். ஆஃப்டர் தேர்ட் இயர் திருப்பதி உண்டியல்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்? 60. ஃபோர்த் இயர் 80. அது மாதிரி எவ்வளவு போறியோ ஏறிட்டே போயிட்டு இருக்கும். நீ எவ்வளவு போடுவ? 20 20 போடுவா, அப்ப 20 20 ஏறும். இதுல நோ டவுட். எப்போ திருப்பதி உண்டியல்ல உடப்பண்றதுதான் மேட்டர். when you are going to அப்ப திருப்பதி போகும்போது தான் திருப்பதி உண்டியல உடைக்கணுங்கிற மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட்ல எப்ப கை வைக்கணும்னா when asset is sold. அது வரையும் டெப்ரிசியேஷன் எங்க தான் போயிட்டு இருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் அமிச்சிட்ட, செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் உண்டியல காசு போட்டா, தேர்ட் இயர்ல உண்டியல போட்டா, ஃபோர்த் இயர்ல அசட் விற்க போற. ஃபோர்த் இயர் எண்ட்ல விக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்ப ஃபோர்த் இயரும் யூஸ் பண்ணுவியா? சரி, தேர்ட் இயர் எண்ட்ல விக்கிற. தேர்ட் இயர் எண்ட், இது தேர்ட் இயர் ஓப்பனிங், தேர்ட் இயர் எண்ட்ல விற்க போற. தேர்ட் இயர் எண்ட் வரையும் சார்ஜ் பண்ணிட்டியா டெப்ரிசியேஷன்? பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 பேலன்ஸ் brought down. இப்ப அசட் வித்துட்டியா? சரி, திருப்பதி போறியா? உண்டியல் என்ன பண்ணிடணும், நீ உடைச்சிடணும். நெக்ஸ்ட் இயர் இந்த உண்டியல் இருக்குமா? வேற ஒரு உண்டியல் தான் இருக்கும். இந்த உண்டியல் இருக்காதுல. அப்ப இந்த உண்டியலை பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போனா நெக்ஸ்ட் இயர் வந்துடும். இப்ப பேலன்ஸ் பண்ணக்கூடாது. அப்ப இந்த உண்டியலை எங்கேயோ ஒரு இடத்துக்கு அனுப்பணும். எங்க போற? அப்ப இந்த உண்டியலை உடச்சு எங்க திரும்ப போக காசை? அப்ப இந்த டெப்ரிசியேஷன் எதுக்காக வச்சிருக்க? இந்த டெப்ரிசியேஷன் இப்ப நான் உண்டியல் கேக்குறேன், டெப்ரிசியேஷன் கேக்குறேன். டெப்ரிசியேஷன் எதுக்கு வச்சிருக்க? அசட்டுக்கு. உண்டியல் திருப்பதிக்கு, டெப்ரிசியேஷன் அசட்டுக்கு தானே. அப்ப இந்த டெப்ரிசியேஷனை உடைக்கும் போது
to asset account to by provision for depreciation 60. அப்போ from the purchase of the asset cost incurred எவ்வளோ, you derived the benefit through its use எவ்வளோ, sold for 30,000 சொன்னா through its sale எவ்வளோ benefit, through its use எவ்வளோ benefit, 10 loss. See, you are having two undial, one for Palani, இன்னொன்று for Tirupati. For Palani, இன்னொன்று for Tirupati. இப்போ நீ பழனி போகும்போது பழனி உண்டியல் உடைப்பியா, திருப்பதி உண்டியல் உடைப்பியா? திருப்பதி போகும்போது ரெண்டு ஊருக்கு அட்ட இடத்துல போக முடியாது. சப்போஸ் போறனா ரெண்டு உண்டியல் நீ என்ன பண்ணுவ, உடைப்ப. இப்போ இந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்ல ரெண்டு அசெட்டுக்கு டெப்ரிசியேஷன் வச்சிருக்க. மொத்தத்தை எடுத்து வந்து அசெட்டை கொண்டு போடணுமா, இல்ல எந்த ஊருக்கு போறியோ அந்த அசெட்டை மட்டும் எடுத்து வந்து போடணுமா? முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த இடத்துல 20 இருக்கு. 10 is for திருப்பதி, 10 is for other ஊர்னு வச்சுக்கோ. அப்ப இங்க என்னதான் 30,000 will be charged to this account, remaining 30 வந்து பழனிக்கா வச்சிருப்ப. அப்போ 2 asset account 30, ஏன்னா ரெண்டு அசெட்டுக்கு எடுத்து வச்சிருக்க. 2 பேலன்ஸ் கேரி டவுன், திருப்பதிக்கு நீ பழனிக்கு இன்னும் போல, அது நெக்ஸ்ட் இயர் போவ, அது அங்க எடுத்து வச்சுக்கோ. அப்ப இந்த 30 இங்க வந்துருமா? சப்போஸ் இதை 50 மாத்திக்கும், ஏன்னா 5 lakhs 1 lakh, ஒன்னு 50,000 இதுக்கு, இன்னொரு 50,000 அதுக்கு. இப்போ இந்த 50,000 இங்க இருக்கு. டு இட்ஸ் யூஸ் எவ்வளவு டெரைவ் பண்ணிட்ட, த்ரூ இட்ஸ் சேல் எவ்வளவு டெரைவ் பண்ணிட்ட, 60. அப்போ மொத்தம் பெனிஃபிட் நீ இன்கர் பண்ணது 50, டெரைவ் பண்ணது 60, 10 ப்ராஃபிட். அப்போ ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் சார் க்ளோஸ் பண்ணி திருப்பதி உண்டியல உடைச்சி சார் அசட் அக்கௌண்ட்ல போட சொன்னாருன்னு எல்லாத்தையும் உடைச்சு போடக்கூடாது. திருப்பதி போயினா திருப்பதி உண்டியல உடைக்கணும், பயணி போனா அப்ப ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் இஸ் உண்டியல். எந்த அசட்டை விற்கிறியோ அந்த அசட்டுக்கான டெப்ரிசியேஷன் மட்டும் தான் நீ அங்கேருந்து எடுத்துட்டு போய் அசட் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணு. எந்த அசட்ல போடுவ, எந்த அசட்ல போடுவ, அந்த அசட். அது காமன் அசட் அக்கௌண்டா தான் இருக்கும், அதான் பிரச்சனையே. அப்ப இந்த இடத்துல ரெண்டு இருக்குமா, இன்னொரு 50, அந்த 50ல 20 50 அப்படியே 50 இருக்கும். அந்த 50 ஏன் 50 இருக்கும், ஏன்னா இது 1 lakh தான் இருக்கும். இதுல ஒரு அசட் 50, இன்னொரு அசட் 50, ஒரு 50 தான் உடைச்சிருக்க, மீது ஒரு 50 அப்படியே தானே இருக்கும். அது டெப்ரிசியேட் ஆகுமா ஆகாதா? ஏன், அதுக்கான டெப்ரிசியேஷன் தான் தனியா இருக்கே, உண்டியல்ல இருக்கே. அப்போ இது அப்படியே 50 இருக்கும். புரியுதா ராஜா? சார் இதுல செகண்ட் மெத்தட் டிஸ்போசல் போடலாமா, போட்டினா டெப்ரிசியேஷன் கான்செப்ட் முடிஞ்சிச்சு. இதுல டிஸ்போசல் ரொம்ப சிம்பிள், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நீயே சொல்லுவ பாரு. இப்போ அசட் வேல்யூ கேரிட் அட் 1 lakh, ஒரே அசட் தான், திருப்பதி மட்டும் தான், நீ ரெண்டு வச்சுக்காத. இங்க ஃபர்ஸ்ட் இயர் 20, செகண்ட் இயர் 20, அப்படியே 20 போட்டிருப்பியா. அப்ப தேர்ட் இயர் எல்லாம் வச்சு 60 வந்துருச்சு. எப்படி, ஃபர்ஸ்ட் 20 20, அடுத்த 20 plus 20 40, அடுத்த 20 போட்டு 60 பேலன்ஸ். அப்ப தேர்ட் இயர் ஸ்டார்டிங்ல, தேர்ட் இயர் எண்ட்ல 20 20 20 60 பேலன்ஸ். இங்க தேர்ட் இயர் எண்ட்ல 1 lakh. இப்ப அசட்டை வித்துட்ட, டிஸ்போசல் அக்கௌண்ட் த்ரூ வித்துலாமா? எந்த அக்கௌண்ட் த்ரூ? பை டிஸ்போசல் 1 lakh, டு டிஸ்போசல் 60. இது எங்க அனுப்ப போற, இந்த 1 lakh என்ன ஆகுது, டிஸ்போஸ் ஆகுது. பை டிஸ்போசல் 1 lakh. இந்த டெப்ரிசியேஷன் எதோடது, திருப்பதி இந்த அசட்டோடது, அது பை டூ டிஸ்போசல். இப்ப டிஸ்போசல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு, இங்க பை டிஸ்போசல் போடுறது 2 அசட் 1 lakh. இது டிஸ்போசல் அக்கௌண்டா, இது பை ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 60, பேலன்ஸ் 40,000. இந்த அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இங்க அமைச்சிரு, இந்த அக்கௌண்டோட பேலன்ஸ் இங்க அமைச்சிரு, டிஸ்போசல் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடி, அவ்வளவுதான். மெத்தட் அகைன் மெத்தட், இது ஈஸி தானே. சப்போஸ் இது வந்து ரெண்டு அசட்டுக்கு, அப்போ 1 lakhல 50,000 ஒரு அசட் இருக்கு, இன்னொரு 50,000. அப்ப 60 is for 30 ஒரு அசட்டுக்கு. சார் அப்ப என்ன பண்ணுவேன், இங்க இருந்து 50 பேலன்ஸ் டிஸ்போசல், பை பேலன்ஸ் 50. இங்க டிஸ்போசல் 30, 2 பேலன்ஸ் 30. அப்ப இங்க என்ன ஆயிடும், 50, இந்த 50 இங்க வந்துரும், இந்த 30 இங்க வந்துரும். அவ்வளவுதான் கான்செப்ட். as far as depreciation is concerned இவ்வளவுதான் கேட்போம். மேக்ஸிமம் ஸ்கோப் கான்செப்ட் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் டூ ப்ராப்ளம். யூ ட்ரை டு டூ ப்ராப்ளம். நான் சொல்ற ப்ராப்ளம்லாம் புக் பேக் ப்ராப்ளம்லாம் நீ ட்ரை பண்ணு. நான் சில சம்ஸ் நல்ல சூப்பர் சம்மா எடுத்து, ஒரு சம் அதே சமயம் எஸ்எல்எம்ல டெப்ரிஷியேட் பண்ணணும், டபிள்யூடில டெப்ரிஷியேட் பண்ணணும். அதே சமயம் எஸ்எல்எம்ல டெப்ரிஷியேட் பண்ணி அசட் வேல்யூல கிரெடிட் பண்ணணும். அதே சமயம் எஸ்எல்எம்ல டெப்ரிஷியேட் பண்ணி, நல்லா கவனியா, ஒரு சம் எடுத்துட்டாலே எல்லா கான்செப்ட்லயும் நீ போடலாம். ஒரு அசட் எஸ்எல்எம்ல டெப்ரிஷியேட் பண்ணலாம், டபிள்யூடிவில டெப்ரிஷியேட் பண்ணலாம். எஸ்எல்எம்ல டெப்ரிஷியேட் பண்ணி அசட் அக்கௌண்ட் கிரெடிட் கொடுக்கலாம், எஸ்எல்எம்ல டெப்ரிஷியேட் பண்ணி ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போடலாம். டபிள்யூடிவில கிரெடிட் பண்ணி டபிள்யூடிவில மெத்தட்ல போட்டு அசட் அக்கௌண்ட்லயே கிரெடிட் கொடுக்கலாம், ஆர் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போடலாம்.
அசட் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணாலும் டிஸ்போசல் அக்கௌண்ட் த்ரூ சேல் பண்ணலாம், அசட் அக்கௌண்ட் த்ரூவே சேல் பண்ணலாம். இந்த ப்ரொவிஷன் யூஸ் பண்ணாலும் அசட் அக்கௌண்ட் த்ரூ சேல் பண்ணலாம், டிஸ்போசல். WDV-ல வர அசட் அக்கௌண்ட்க்கே கிரெடிட் கொடுத்துருக்கனாலும் அசட் அக்கௌண்ட் த்ரூ சேல் பண்ணலாம், டிஸ்போசல். அப்போ ஒரு சம் எடுத்துட்டீங்கன்னா எல்லா கான்செப்ட்லயும் நீ என்ன போட்டு பார்க்கலாம், சம் போட்டு ட்ரை பண்ணலாம். ஒரே ஒரு சம், சிம்பிள் சம் எடுத்து பாருங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். புரியுதா ராஜா? இதை தவிர இதுல என்னன்னா ஆன்யூட்டி மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஒன்று கொடுத்துருப்பான். ஐ வில் டீச் இட் லேட்டர். இப்போ உனக்கு புரியாது. மேக்ஸ்ல ஆன்யூட்டி சாப்டர் படிச்சிருப்ப, அது படிச்சிருந்தா இது புரிஞ்சிருமான்னு கேட்காத, அது படிச்சிருப்ப. அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இது வரும். நான் ஆன்யூட்டி கொஞ்சம் எடுத்துட்டு அந்த கான்செப்ட்லயே அப்படியே நேரம் இது நடத்தினா உனக்கு ஈஸியா இருக்கும். இதை கொஞ்சம் நான் மேக்ஸ் டச் பண்ணி தான் ஆகணும். எதுக்கு? அக்கௌண்டிங். ஏன்னா எல்லாமே நம்பர்ஸ் தானே, நம்ம என்ன லெட்டர்ஸ் வச்சா படிக்கிறோம், எல்லாமே நம்பர்ஸ் வச்சு படிக்கிறனால நான் போய் மேக்ஸ் கொஞ்சம் டச் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளாஸ் ஆஃப்டர் திஸ் டெப்ரிசியேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் இன் அக்கௌண்டிங் பார்க்கலாம். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ், சேல் பிரைஸ், ப்ராஃபிட், அதை வச்சு கான்செப்ட் ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க் ஒன் லீடர் மூலியமா உனக்கு வரும். அந்த ஒர்க்கை பண்ணு. இதுல டவுட்னா, டெப்ரிசியேஷன்ல டவுட்னா ஜூம் கிளாஸ் வச்சு we will solve the doubt. சரியா? நான் என்னென்ன சம்ஸ் கொடுக்குறோனோ அந்த சம்ஸ் நீ என்ன பண்ணும், சால்வ் பண்ணும். சி, இத்தனை நாளா இதே அசட்டை வித்து இதே ப்ராஃபிட்டை நீ கண்டுபிடிச்சிருப்ப. இன்னி வரையும் அந்த அசட்டை வித்தது இது புக் வேல்யூ மைனஸ் சோல்டு பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் நாட், தட் இஸ் புக் வேல்யூ, நான் இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம கண்ணுக்கு அது எப்படி தெரியணும்? புக் வேல்யூங்கிறது என்னது? அன்டெரைவ்டு பெனிஃபிட் த்ரூ இட்ஸ் யூஸ். சேல் வேல்யூங்கிறது பெனிஃபிட் த்ரூ இட்ஸ் சேல். ரிமைனிங்கிறது அன்டெரைவ்டு பெனிஃபிட் ஆர் எக்ஸ்ட்ரா டெரைவ்டு பெனிஃபிட் த்ரூ இட்ஸ் சேலா இருக்கலாம். அதான் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அந்த மாதிரி கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். WDV, டெப்ரிசியேஷன் ஃபார் 10th இயர் எப்படி கண்டுபிடிப்ப? WDV மெத்தட்ல டெப்ரிசியேஷனை டெப்ரிசியேட் பண்ணு. ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷனை டெப்ரிசியேட் பண்ணிட்டே வா. யூ வில் அரைவ் தி 5th இயர் டெப்ரிசியேஷன், யூ வில் அரைவ் தி 10th இயர். ஹவ் வில் யூ அரைவ் 10th இயர் WDV? WDV டெப்ரிசியேட் பண்ணுவா. -20%, -20%, -20%, -20%. WDV டெப்ரிசியேட் பண்ணா WDV கிடைச்சிரும். டெப்ரிசியேஷனை டெப்ரிசியேட் பண்ணா டெப்ரிசியேஷன் கிடைச்சிரும். ஃபார் எத்தனை இயர்ஸ்க்கு வேணுமாலும் அத்தனை இயர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா ராஜா? இன்னும் நம்ம கால்குலேட்டர்ல டெக்னிக்ஸ்லாம் இருக்கு, ஃபியூச்சர் கிளாஸ்ல நான் சொல்றேன்.